என்எல் ஹோம் ஃபுட்டோட சாம்பார் பொடி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் எந்த கப் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 1/2 கப்புக்கு வந்து துவரம்பருப்பு வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அடுத்தது 1/4 கப்புக்கு சிறுபருப்பு, இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த மாதிரி அடுத்து என்ன போட போகிறோம்னா தனியாவும் வந்து 1/2 கப்பு போட போகிறோம். தனியா கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை. அடுத்து வரமிளகா வந்து 6லேருந்து 7 எடுத்திருக்கேன். கூடவே காஷ்மீர் சில்லி ஒரு 3 எடுத்திருக்கேன் கலருக்காக. அடுத்து சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், இதையும் வந்து 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். என்எல் ஹோம் ஃபுட்டோட ஸ்பெஷல் வடகங்க இது நாங்களே ப்ரிப்பேர் பண்ணது. இந்த வடகம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக ருசியாகவும் இருக்கும். சாம்பார் ரொம்ப ஸ்மெல்லிங்காகவும் இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பூண்டு ஒரு 4லேருந்து 5 பல், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு பெருங்காயத்தூளையும் கூட சேர்த்துட்டு நம்ம காய வச்சு அரைச்சிட்டோன்னா சூப்பரான ருசியான சாம்பார் பொடி ரெடி ஆகிடுங்க. இது வந்து நிஜமாகவே உங்கள் சாம்பாருக்கு ஒரு நல்ல வந்து டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் செய்ய முடியலன்னா நீங்கள் என்எல் ஹோம் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்கள். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆர்டர் பண்ண நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு உங்கள் ஃபோனில் எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். ஃப்ரெஷ்ஷான சாம்பார் பொடி ரெடி பண்ணி அனுப்புகிறோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.